அனைவருக்கும் வணக்கம். எப்போதும் சந்தோஷம் புத்தகத்துடைய 5ஆம் கதையான அகங்காரம் உள்ளவருக்கு ஆனந்தம் கிடையாது கதை சுருக்கம் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, அது ஒரு தேவாலயம், அதாவது சர்ச். திருமணம் முடிஞ்சதுமே தேவனின் ஆசிய மதகுரு வழங்க அந்த தம்பதியினர் மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. அங்கே இருந்த ஒரு 8 வயது குழந்தை அந்த பெண்ணை மட்டும் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், ஏமா அந்த அக்கா மட்டும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா இன்றைக்கி அவளோட திருமணம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெள்ளைங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிறம், அதனால தான் அவன் வெள்ளை உடைய அணிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை கேட்குறான், அப்புறம் ஏன் அந்த பக்கத்தில் இருக்கிற அங்கிள் மட்டும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, அப்போ அவருக்கு என்ன துக்க தினமா அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்க அம்மா, டே உங்கள் அப்பா மாதிரி வளர்ந்துட்டு இருக்காது அப்படின்னு டபக்குன்னு அவன் வாயை பொத்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, திருமணங்கிறது சந்தோஷமான விஷயம்னா தம்பதிகள் எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக தான் இருக்கணுமே, ஆனால் அப்படியா இருக்காங்க? இப்போ நம்ம மேலே சொன்ன தம்பதி 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தினமுமே சண்டை தான். எந்திரிச்சாவே அவங்களுக்கு தகராறில் தான் எந்திரிப்பாங்க. நீயான இழுபறி தான் தினமே போகும். ஒரே அழுகை கோபம் அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. சரி, கடைசியாக விவகாரத்துக்கே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் அதற்கு முன்னாடி நமக்கு திருமணம் செய்து வைத்த அந்த மதகுருவையே ஒரு டைம் பார்த்து ஆலோசனை பண்ணலான்னு போகிறாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா டைம் கூப்பிட்டு பேசிட்டாரு. கடைசியாக ஒரு டைம் அவரே சொல்லிட்டாராம், கஷ்டம்தான், மிக மிக கஷ்டம்தான், 2 படுக்கும் முறையில் 4 பேர் படுப்பது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே தம்பதியினருக்கு கோபம் வந்துருச்சு. நாங்கள் இப்போ 4 பேர் படுக்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மதகுரு சொன்னாராம், அதாவது கணவனுடைய அகங்காரம், மனைவியுடைய அகங்காரம், இப்படி 2 பேர் படுக்கக்கூடிய ஒரு படுக்கையில் 4 பேர் படுக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னாராம். ஒவ்வொரு மனுஷனுமே அகங்காரத்தால் தான் துக்கப்படுறான் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. ஆதிசங்கருடைய பெற்றோர் நீண்ட காலமாக பிள்ளை இல்லை அப்படின்னு விரதம் இருந்தாங்களாம். அப்போ இறைவன் அவங்களோட 2 பேர்த்தோட கனவுலையும் ஒரே சமயத்தில் தோன்றி ஒரு கேள்வி கேட்டானா, உங்களுக்கு என்ன மாதிரியான பிள்ளை வேண்டும்? நீண்ட நாள் வாழும் மோசமான பிள்ளை வேண்டுமா, அல்ல கொஞ்ச நாள் வாழும் நல்ல பிள்ளை வேண்டுமான்னு கேட்டாராம். ஆச்சரியம் என்னன்னா, அப்போ கணவன் சொன்னாரா, அதை எப்படி நானே முடிவு செய்ய முடியும், என் மனைவியை கேட்டு சொல்கிறேன்னு கணவர் எழுந்தாராம். அந்த சமயத்தில் மனைவியும் கணவரை கேட்டு சொல்கிறேன்னு எந்திரிச்சாங்களாம். கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்து, இறைவா நாங்கள் யார் முடிவு செய்ய, நீயே முடிவு செய்யன்னு சொல்லிட்டாங்களாம். இந்த வயிற்றில் தான் ஆதிசங்கரர் பிறக்கணும்னு கடவுளும் நினச்சாராம். மண்டை கணம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டாங்க, மனவர்த்தத்தோடு தான் வாழ்வை கழிப்பார்கள்னு சொல்கிறாரு. தீப்பெட்டியில் தீக்குச்சி உரசுகிறது, பெட்டி எறிவதில்லை, குச்சி எறிந்து கருகியது ஏன், குச்சிக்கு மண்டை கணம் ஜாஸ்தி. அகங்காரம் மிக்கவர்கள் நாவில் நெருப்பையும் உடம்புல முள்ளையும் நெஞ்சில் நஞ்சையும் சுமந்து தாங்கள் போகிற இடமெல்லாம் தங்கள் நரகத்தை தான் எடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அடக்கமும் பணிவும் உள்ளவர்கள் அவங்களும் தெய்வீகம் முற்று சந்திப்பவர்களுக்கும் சந்தோஷம் தரும் சக்தியாக ஆகிறாங்க. அடிக்கடி அவமானம் அடைவது அகங்காரக்காரர்களுடைய இயல்பு. அவங்க என்ன செஞ்சாலும், மற்றவங்க என்ன செஞ்சாலும் தன்னை காயப்படுத்துறதுக்கு தான் நினச்சிப்பாங்க. அகங்காரங்கிறது ஒரு வகை மனோதத்துவ குழப்பம். அதனால தான் எல்லா மதங்களும் உன் அகந்தையை கோயிலுக்கு வெளியே தூக்கி போடு அப்படின்னு சொல்லுதான். ஜென்மதம் அதன் உச்சத்துக்கே போய் அங்கே தூக்கி போட எதுவுமே இல்லை, முட்டாளே உன் அகந்தையே பொய்யான சிருஷ்டி அப்படின்னு சொல்லுதான். ஜென்குருமார்கள் அகந்தை இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்களாம். குழந்தைகள்கிட்ட அகங்காரம் இல்லாதங்கிறத நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை பிடிக்குது. அவங்கள பார்த்தா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ரியோஹின்னு ஒரு ஜென்குரு இருந்தாராம். குழந்தைகளோடு குழந்தையாக விளையாடுவாராம். ஒரு நாள் மாலை கண்ணாமூச்சி ஆடும்போது குழந்தைகள்லாம் இவரை கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு வைக்கப்பொருட்களை போய் ஒழிஞ்சிட்டாராம். இருட்டு ஆயிடுச்சு, குழந்தைகள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் அங்கேயே இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் வைக்கப்பொருளிலிருந்து மாடுகளுக்கு தீனி எடுக்க வந்த விவசாயி ரியோஹினை பார்த்து, அதாவது ஜென்குருவை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாரா. என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்க, நாங்கள் விளையாடிட்டு இருக்கோன்னு ஒரு குழந்தை மாதிரி சொன்னாராம். அகங்காரம்ங்கிறது ஜாதி, அந்தஸ்து, பதவி இந்த மாதிரி ஏதாவது ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு வெளியே வந்துடுது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. ஒரு முறை திரு எம் பக்தவிஷலம் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது இந்து சாமியார்கள் அனைவரையும் நினைச்ச ஒரு கூட்டு கவுன்சில் கூட்டம் நடத்தியிருக்காரு. அப்போ 2 வேளாள சாமியார்கள் 2 கொங்கு வேளாள சாமியார்களோட ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட மாட்டோம்,
அவங்க எங்கள் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டாங்களாம். ஜாதி மடத்தோட அந்தஸ்துலாம் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த செய்தியை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்கிட்ட சொல்லிட்டு குலுங்கி குலுங்கி அழுதாரு அப்படின்னு சுகசிவமையா சொல்கிறாரு. சகலமும் செத்த சாமியார்களுக்குள்ளும் ஜாதி சாகலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. கந்தை கூட தரை பயன்படும் அகந்தையால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அகங்காரம் துக்கத்தின் தாய் வீடு, புரிந்தால் சந்தோஷம்னு இந்த கதை நிறைவடையுது. நன்றி.